ஹாய், நான் தான் ஸ்பாட்டன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ உங்களோட ப்ரீடிங்கோட ஹோம் டூர் போடுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்கும் டைம் இல்லாததுனால, ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் பர்சன் ஆள் இல்லாததுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு என்கிட்ட என்னென்ன புறாங்க இருக்கு, நான் என்ன புறாங்களை ஜதை பண்ணியிருக்கேன், எப்படி எப்படி ஜதை பண்ணி வச்சிருக்கேன்ட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்ணப்புறாங்க தான் நம்ம வச்சிருப்போம், ஏன்னா அதான் மெயின். நம்மளுக்கு கர்ணப்புறாங்க ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜதை செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தந்த ஜதைங்கெல்லாம் யார் யார் ஜதைங்க, எந்த மாரி ஜதைங்க நான் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜதை, இது ஒரு ஒரு சப்ஜா தூமா ஜதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பொட்டை. ஸோ நல்லா ஒரு பழைய லைன் ஒரு பொட்டை. இது நம்மளோட மைக்கில் அனுப்புகிறாங்க தான் இதுங்க. ஸோ இருங்க வரேன். ஸோ பொட்டையை பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு. இது வந்து பொட்டை. நான் உங்களுக்கு ஆணை காட்டுறேன். ஸோ ஆண் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜைஜாண்டிக்காக இருப்பான் ஆள். ஆண் நல்லா சேர்த்தியாக இருக்கும், ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே. ஸோ புறாங்களை பாருங்கள், புறாங்க எப்படி எப்படி இருக்குது, எந்தமாரி நான் ஜதை பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வெளியே இருந்து எடுத்தோம் இந்த பேர். ஸோ இது ஒரு பட்ன சாதா பேர் இது. ஸோ வெளியே இருந்து எடுத்தோம். நல்ல கலருக்காக இல்லை. ஸோ புறாவோட ஐஷன் அண்ட் நல்லா பாடி டெம்பர்லாம் சூப்பராக இருக்கும் புறாக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஐஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு புறாக்கு. இது ஒரு மேலு. இது நம்ம இப்போதான் ஒரு சிங்கிள் பட்டா எடுத்திருக்கோம், ஏன்னா ஒரு பட்டா இறந்துடுச்சு. இப்போ சிங்கிள் பட்டா எடுத்திருக்கோம். இதுக்கு போட்ட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீமேல். ஸோ அதேமாரி இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புறாங்க என்கிட்ட ஒரு பட்டா பறந்து புறாங்க காணா போயிடுச்சு. என்கிட்ட ஒரு 6 மணி நேரம் பறந்து புறா காணா போயிடுச்சு புறா. அதில் ஒரு பட்டா நிறுத்தி வைக்கலான்னு பார்த்தேன், காணா போயிடுச்சு. நெக்ஸ்ட் இது பட்டா இதில் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஜதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கில் அனுப்புகிறாங்க தான். ஸோ மீலி வந்து மேலு, நான் இருட்டு தூமா ஃபீமேலு. இவங்க கொஞ்சம் எக்லே பண்ண போகிறாங்க, அதனால இவங்களை நான் பிடிக்கல. இவங்களோட எப்படி இருக்குது, இவங்க புறாங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நைஸ் அண்ட் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு கடல் குதிரை மேலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேலும் இப்போதான் நம்ம ஜதை பண்ணியிருந்தோம், எக்லே பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட பட்டாங்க பறக்கலை, இன்னும் நான் பறக்க வைக்கலாம். நான் பட்டாங்க எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவங்களோட ஐஷன் சூப்பராக இருக்கும். வெயிலில் பார்த்தா நல்லா இருக்கும். நம்மளோட ரூமோட இதோட இது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஐஷன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இதுக்கு போட்டு இருக்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் லைட்டாக தூமால தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுவுமே ஒரு நல்லா இருக்கும், அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருக்க அப்புறம் அங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் வெளியே எடுக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே நம்மளோட மைக்கில் அண்ணன் அவங்களோட புறாங்க மட்டும் தான் என்கிட்ட இருக்கும். ஸோ வெளியே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஷாப்புக்கு எப்பயா போயிருந்தா அந்த ஏதாவது ஒரு புறா 2 புறா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிறது. சும்மா ஏதாவது லாட் யாராவது எடுத்தாங்கன்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு புறா எடுத்துட்டோம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து பொட்டைங்களை தேடி கண்டுபிடிச்சி ஜதை பண்ணி தான் நம்ம பேர் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்மளோட லாஃப்லயும் சரி, நம்ம பறக்குற ஜதை கூண்லயும் சரி, அண்ணன் புறாங்க மட்டும்தான் இருக்கு என்னோட லாஃப்ல. நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மைக்கிளான பேர் தான். ஆனால் மைக்கிளான வந்து பட்டா கொடுத்து நம்ம யோகான் ப்ரோன்ட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அவங்க கிட்ட பறந்த ஒரு பொட்டை ஒரு 7 மணி நேரம் தாண்டி பறந்துருக்கு. பறந்த பொட்டை இது ஐஷன் பாருங்க. அண்ட் ரெக்க பேட்டர்ன்லாம் பாருங்க, ஒரு நல்ல ஷார்ட்டா இருப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட பறந்துருக்கு. இது நம்ம மைக்கில் அண்ணன் கொடுத்த பட்டாதான பெரிய புறாவா ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 வயசு கிட்ட இருக்கும். இதுவும் நல்லா பறந்துருக்கு புறா, நல்லா சப்ஜால ஷார்ட் பீக்ல. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜதை நம்ம வெளியே வந்து எடுத்துருந்தோம். நம்ம ஒரு இடத்துக்கு போறப்ப அப்போ ஒரு நம்பர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துருந்தோம் இந்த ஜதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சி புறாங்க. இது பொட்டை. இது வந்து ஒரு மேலு. இது ஐஷன் பாருங்க சூப்பராக இருக்கும். நம்மளோட ஸ்டோரியிலேயே இதோட ஃபோட்டோ போட்டிருப்போம், அதுக்கப்புறம் போஸ்ட்லேயும் இருக்கும். ஸோட கண் ஐஷன் பாருங்க, தூக்கு கண்ணு மாரி இருக்கும். தூமால போட்டிருப்போம் நம்ம. அது எக்ல இருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்டா ஒரு தூக்குக்கரல மாரி ஒரு ஆண் ஒன்று காட்டிருப்பேன். அவன் வந்து அண்ணன், இவன் வந்து தம்பி, இவன் அடுத்த ஈடு. ஓகேவா, ரெண்டுமே நல்ல ஒரு டைமிங் பண்ண புறாங்க தான். இவனோட ஐஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இவனோட ஐஷன் ரொம்ப டாப்பா இருக்கும். ஸோ ரெக்க பேட்டர்ன்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. புறாவே ஒரு மாதிரி ஸ்டைலா நீட்டா இருக்கும் புறாங்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு போட்டு இருக்க ஃபீமேல் வந்து அதே இதில் தான் போட்டிருப்போம். ரொம்ப ஃபீமேல் ரொம்ப திருடா இருக்கும் இந்த ஃபீமேல். இந்த பிடிக்கிறதுனால இல்லை, ஸோ சும்மாவே ரொம்ப ஃபீமேல் ரொம்ப துடுப்பா இருக்கும். நம்ம இருந்தாலே மேக்ஸிமம் எக்லே பண்ணாலும் உட்காராது. ஸோ ஃபீமேல் பாருங்க எவ்வளோ அழகா ஷார்ட் பீக்ல நல்ல ஒரு கருப்பு மூக்குல போட்டுக்கின்னு புறாங்க எப்படி இருக்கு, இந்த பழைய புறாங்க வழியில வந்த மாதிரி இருக்கு பாருங்க. அது வந்ததுதான். ஸோ இருந்தாலும் நம்ம சொன்னா வந்து நிறைய பேர் என்ன இதெல்லாம் சொல்றான்ட்டு நினைப்பீங்க. ஸோ புறாவை பாருங்க எப்படி இருக்குன்னு ஜதே. ஸோ கூண்டுல போறான் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜதே. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபில், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவனை நம்மளோட இன்ஸ்டாலையும் போட்டிருப்போம் போன வருஷம் ஒரு புறால பிளேஸ்மெண்ட் பண்ணான்ட்டு. ஸோ அவன்கிட்ட எடுத்த மேல் இது. ஸோ கண்ணு நல்லா சூப்பரா இருக்கும். அவன்கிட்ட இந்த புறாங்கெல்லாம் பறந்துருக்கு, இதோட பட்டாங்க எல்லாமே ஜத பண்ணி வச்சிருந்து பறந்துருக்கு. ஸோ இது ஐஷன் பாருங்க சூப்பரா இருக்கும். ஸோ ரெக்க பேட்டர்ன் பாருங்க, புறாங்களே ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, டிராகன் ஃபேஸ் மாதிரி இருக்கும் புறாங்க பாக்குறதுக்கு. நம்ம கிட்ட எல்லா புறாங்களும் அது மாதிரி தான் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு எல்லா புறாங்களுமே, சும்மாலாம் இருக்காதுங்க. அண்ட் அதுக்கு வச்ச பொட்டை இது, பொட்டை எப்படி ஆணுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ பொட்டையோட ஐஷனும் நல்லா இருக்கும். அண்ட் ரெக்கப்பேட்டை ஸோ பாடியில் எப்படி இருக்குன்னு பாருங்க பொட்டைக்கு. இது ஒரு லாஃப்ட்ல ஒரு முக்கியமான ஜதையெல்லாம் சொல்லலாம். எல்லா ஜதையும் முக்கியமான ஜதை, எதுவுமே வந்து இது அது எதுவும் இல்லை. ஸோ ஜதையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பேர் பண்ணி ஒரு 3 days தான் ஆகுது, இன்னும் எக்லே பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கிள் அண்ணன் வீட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாகப்பட்டினம் புறாங்க எடுத்துட்டு வரணும், ஒரு வெள்ளை ஜதை மேல். ஸோ ஒரு பழைய மேல், ஒரு எப்படினாலும் இதுக்கு ஒரு 5, 6, 7 வயசு கிட்ட இருக்கு மேலே பாருங்க. மூக்குஸ் அதெல்லாம் பூத்துன்னு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மேல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க ஐஷன் பார்த்துட்டு. இப்போதான் இவங்களை நியூவா ஜதை பண்ணியிருக்கோம், இவங்க எக்லே பண்ணியிருக்காங்க. ஜதை எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ பொட்டை முட்டையில இருக்கு, அதனால நான் எடுக்கல, விட்டுட்டேன், ஃப்ரீயா விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்டில் பேர், நம்மளோட லாஃப்ட்ல ஒரு அடி பேர்னா அழகான பேர்னா இவங்க 2 பேரும் இப்போதான் ஜதை பண்ணியிருக்கோம், ஒரு எக்லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பட்டா இருக்கா வேணா டிஎம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இவங்க ஒரு ஜாக் பேரு, இவங்க ஒரு பழைய பேரு. இவங்களோட பட்டாங்களாம் நிறைய வெளியே கொடுத்தேன். ஸோ எல்லாருமே நல்லா ரிசல்ட் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஜதை பண்ணி வச்சிருக்கோம். இவங்ககிட்ட இவனோட பட்டா நம்ம ஒரு பட்டா எடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸோ நான் மேக்சிமம் எல்லா ஜதையும் காட்டிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் நிறைய கூண்டு வச்சிருந்தேன், ஏன்னா எல்லா ஜதைங்களையும் போட்டு நம்மளால பார்த்துக்க முடியலன்றது அடுத்த விஷயம். மேக்சிமம் பட்டாங்க எதுவுமே என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நிறைய புறா இருக்கிறதுனால, எல்லா ஜதையும் இருக்கிறதுனால பட்டாங்களா அதுக்கு ஒன்று டிசீஸ் ஆனால் இதுக்கு ஒன்று எஃபெக்ட் ஆகுது. சரி ஓகே, நம்ம கூண்டெல்லாம் எல்லார்கிட்டே கொடுத்துட்டு சும்மா கம்மியாக ஒரு 5 ஜதை மட்டும் போடுற மாரி கூண்டு வச்சிருக்கோம் இப்போதைக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு புறாங்க எல்லா புறாங்களும் நான் வீடியோ காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.